ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஹலோ வியூஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தன்னுடைய பெண் குழந்தைகளுக்காக எப்படியெல்லாம் கோல்டு சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் வீடியோக்காக இல்லாமல், கதையாக இல்லாமல், கற்பனையாக இல்லாமல் உண்மையாகவே என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ எதார்த்தமாக எப்படி ரெடி பண்ணலாம், என்ன மாதிரியெல்லாம் யோசிக்கலாம், எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய பெண் குழந்தைக்கு வந்து நான் எப்படி சேவ் பண்ணலான்ற ஐடியா பண்ணி வச்சுருக்கிறேனோ அதை தான் வந்து நான் ஒரு வீடியோவாக போட போகிறேன். ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு வந்து வர வருமானம், வாடகை, வீட்டு செலவு, சாப்பாடு, கடன், குழந்தைங்களோட படிப்பு இதுக்குமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுவே நம்ம ரொம்ப பார்த்து செலவு பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். சேமிப்புன்னு சொல்லி பெருசாக எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. அப்படி நம்ம பண்ணணுன்ற எண்ணம் இருந்தாலுமே அதுக்கான வருமானம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ அதனால தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மாதம் வந்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் மிச்சம் பண்ணால் போதும். ஒரு 25 வருஷத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம குழந்தைங்க வந்து இப்போ தான் பிறந்திருக்குறாங்க, இன்னும் ஒரு வயசு கூட ஆகலை அப்படின்னா இப்போத்துலேருந்தே நம்மளோட சேவிங்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பெண் குழந்தைங்களுக்காக இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. இல்லை அவங்களுக்கு ஒரு 2 வயசு ஆகிடுச்சி, 5 வயசு ஆகிடுச்சி, இல்லை 10 வயசு ஆகிடுச்சி, இது வரைக்கும் நம்ம அவங்களுக்குன்னு எதுவுமே சேவ் பண்ணலைன்னா பரவாயில்ல, இதுக்கப்புறமாவது நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நமக்கு ஒரு 15,000லேருந்து 20,000த்துக்குள்ளே சம்பளம் இருக்குது அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஒரு 2000 கண்டிப்பாக நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம 4 கிராம் கிட்ட நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நமக்கு சம்பளம் ரொம்ப கம்மி, 15,000த்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 கிராமுக்கும் கம்மியாக வருஷத்துக்கு ஒரு 2 கிராமாவது சேவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு 2 கிராமாவது சேவ் பண்ணால் தான் நம்ம குழந்தைங்களோட ஒரு 25 வயசுலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 50-60 கிராமாவது நம்ம கையில் இருக்கும். ஒரு 5 பவுன் 6 பவுன் கிட்டையாவது நம்ம கையில் இருக்கும். நம்மளால் பெற்றவங்களாக இருந்து நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ நம்ம குழந்தைக்கு நம்ம அவ்வளோ சேவ் பண்ணி வைக்கலாம். மீதி வந்து அவங்க படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக அவங்க கொஞ்சம் சேவ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு 4 கிராமாக நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த 4 கிராமம் வந்து நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு நம்ம 2 கிராமாக தனியாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 கிராம் வந்து நம்ம ஒரு கோல்டு சீட்டாக போட்டுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு வரா மாதிரி அது 11 மந்த் ஸ்கீமாக வரும். ஸோ எந்த கடை பெஸ்ட்டு, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்து செக் பண்ணி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது இருக்கா, இல்லை கொஞ்சம் லாங்காக போய் போடுற மாதிரி இருக்கா, இல்லை ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கான்றதெல்லாம் நீங்கள் பார்த்து யோசித்து ஒரு நல்ல கடையில் வந்து ஒரு கோல்டு சீட்டு 2 கிராமுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம கோல்டு காயினாக வாங்கிறது. ஸோ ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம வீட்டிலையா சேவ் பண்ணி வச்சு அதுக்கான அந்த அமௌண்ட்டை சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம கோல்டு காயின் வாங்கலாம். நம்ம கோல்டு காயின் வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு 2ஆக பிரிச்சுக்கலாம். 6 மாதமாக முதல்ல 6 மாதத்தில் சேவ் பண்ணி 1 கிராமும், அடுத்த 6 மாதத்தில் சேவ் பண்ணி இன்னொரு கிராமும் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம கோல்டு சீட்டு போடுறோம் பார்த்திங்களா, அது வந்து நம்ம லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றனால அதுக்கு நம்ம காயினாக வாங்கினாலும் சரி, அதை விட பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கிடைக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதாவது கோல்டு ஜுவல்லரியாகவே வாங்கிக்கலாம். 2 கிராமுக்கு வந்து கம்பல் கிடைக்கும், மோதிரம் கிடைக்கும். நம்ம ஒரு வருஷம் வந்து நம்ம அந்த சீட்டு போடுறதுல 2 கிராம் காயினாக வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷத்தில் சீட்டு போடும்போது இந்த 2 கிராம் காயினையும் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து மாற்றி நம்ம ஒரு 1/2 பவுனில் செயின் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம், மெட்டல் வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்லை கை செயின் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா நம்ம ஒரு வருஷம் வந்து 2 கிராம் காயினாக வாங்கிக்கலாம். இன்னொரு வருஷம் சீட்டு போடும்போது இந்த காயினை கொண்டு போய் மாற்றி 4 கிராமில் நம்ம அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். 2 வருஷம் தொடர்ந்து காயினாக வாங்கி 4 கிராம் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா 3வது வருஷம் நம்ம அந்த சீட்டு போடுறதில் இந்த 4 கிராமை கொண்டு போய் போட்டு 6 கிராமாக அந்த மாதிரி வாங்கலாம். இல்லை காயினாக வாங்கி சேவ் பண்ணுறதையும் நம்ம வேணும்னா இது கூட சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம இந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, வெறும் காயினாக வாங்கி மட்டுமே சேவ் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னாலும் தாராளமாக காயினாக மட்டுமே வாங்கி சேவ் பண்ணி வைக்கலாம்.
ஸோ அடுத்த 2 கிராம் வந்து நம்ம வீட்டிலேயே சேவ் பண்ணி வாங்க போகிறோம்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ 6 மாதமாக பிரித்து முதல்ல 6 மாதத்துக்கு 1 கிராம், 2வது 6 மாதத்துக்கு 1 கிராம் அப்படின்னு வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டிலேயே அமௌண்ட் எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம வைக்கிற அமௌண்ட் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. அது வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல. ஆனால் இதுவே வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து ஆர்டியாக ரூ. 1000 போட்டுக்கலாம். ஸோ ரூ. 1000 ஆர்டியாக போட்டால் ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த அசலோடு சேர்த்து நமக்கு வட்டியும் ப்ளஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போது இதை எடுத்துகிட்டு போயிட்டு காயினாக வாங்குகிறோன்னா என்ன தான் இதுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக இல்லைன்னா கூட ஒரு டையிங் சார்ஜின்னு சொல்லி ஒரு 2% இல்லை ஒரு 3%க்கு கண்டிப்பாக காயினுக்கு கூட நமக்கு வேஸ்டேஜ் வரும். ஸோ அதுக்கு வந்து இந்த வட்டி அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 4 கிராம்னா நம்ம வந்து 25 வருஷத்துக்கு பார்க்க போகிறோம். ஸோ 25 வருஷத்துக்கு வந்து 100 கிராம் வரும். ஸோ 100 கிராம்னா 40 கிராம் வந்து 5 பவுனு. அடுத்து 40 கிராம் வந்து 5 பவுனு. ஸோ டோட்டலாக வந்து 10 பவுன் வரும். 10 பவுன் வருது இல்லைங்களா. ஸோ மீதி வந்து 40 80 கிராம் ஆயிடுச்சா, மீதி 20 கிராம் இருக்கும். 20 கிராம் வந்து 2.5 பவுனு. ஸோ டோட்டலாக வந்து நம்ம ஒரு 12.5 பவுன் கிட்ட நம்மளால் நம்ம பெண் குழந்தைங்களுக்கு சேவ் பண்ண முடியும். ஸோ மீதி வந்து நம்ம அவங்கள படிக்க வைக்கிறோம். ஸோ அவங்க படித்ததுக்கப்புறம் அவங்க ஒரு வேலைக்கு போவாங்க, அவங்க கொஞ்சம் வருமானம் பார்ப்பாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல, நம்ம தினமும் யோசிக்கிறோம் சேவ் பண்ணணும், நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம நினைக்கிறதோடு சரி எல்லாமே முடிஞ்சு போகுது. வர வருமானம் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே கரெக்ட் இருக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா பற்ற மாட்டேங்குது. பத்தாமல் தான் நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சேமிப்பு, கோல்டு வாங்கிறது அப்படின்னு சொல்லி பெருசாக நம்மளால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாளையும் பொழுதையும் நம்ம அப்படியே வீணாக்கிட்டு போகாமல் நம்மளால் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பக்கத்தில் இருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசித்து இப்போத்துலேருந்தே இந்த நிமிஷத்துலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம சேவ் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் நம்மளால் ஒரு 25 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 12.5 பவுனாவது நம்ம பக்கத்துலேருந்து ஒரு பேரண்ட்ஸாக நம்மளால் அவங்களுக்கு சேவ் பண்ண முடியும். இப்போவே கோல்டு ரேட்டு பார்த்திங்கன்னா 6000 கிட்ட இருக்குது. ஸோ நம்ம குழந்தைங்க ஒரு 25 வயசுலலாம் இருக்கும் போது ஒரு கிராமே 10,000 இருக்குது அப்படின்னா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், இப்போத்துலேருந்து நம்மளால் என்ன முடியும், மாதத்துக்கு நம்ம ஒரு 500 1000 மிச்சம் பண்ணி கூட சேவ் பண்ணலாம். அந்த மாதிரி சேவ் பண்ணி அதை எப்படி பிளான் பண்ணி நம்ம சேவ் பண்ணி எடுத்து வச்சா நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்றத முன்னாடியே யோசித்து எத்தனை வயசு வரைக்கும் நம்ம சேவ் பண்ண போகிறோம், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிராம் வாங்க போகிறோம், அப்படி வாங்கினா நமக்கு இத்தனை வருஷத்துக்குள்ளே எவ்வளோ வருது அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னாடியே யோசித்து கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேவிங்ஸை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்.